ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு படங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது சேனலுடைய புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2024 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதிக்கு நீங்கள் சென்று வழிபடுங்கள். உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இன்னும் சிறப்பான வகையில் கிடைக்குங்க. இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே ராகு மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல செவ்வாயுடன் சுக்கிர பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை நல்ல தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாளுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறை வழிபாடுகள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் நீங்க செய்த சில தவறுகளை நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய தெளிவான ஒரு நாள். இன்னைக்கு சொந்த பந்தங்களோட ஒத்துழைப்பெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்க உறவினர்கள் வழியில உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்குங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுனாலும் உங்க உறவினர்கள்ட்ட நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்களது சிந்தனைகளை இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பமான விஷயங்கள் எல்லாமே மறைந்து விடுங்க. அதனால உங்களுக்கு மன தெளிவு கண்டிப்பாக அதிகரிக்கும். அது உங்களது காரிய வெற்றிகளுக்கு நல்ல உறுதுணையாக இருக்குங்க. அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. துள்ளும் மனதை இன்ற தினம் நீங்கள் அடையக்கூடிய வகையில துல்லாத மனமும் துள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைலாம் குறையிறதுனால நல்ல யோகமான மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பொருளாதார உயர்வும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான போட்டிகளில் கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க. அதன் மூலமாக உங்கள் போட்டிகளில் நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற்று வியாபார ரீதியாக நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வியில நல்ல முன்னேற்றத்தை மாணவர்கள் பெற முடியும். எந்த விதமான தேர்வுகளாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அனைத்து விதமான தேர்வுகளையும் முதல் மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல மதிப்பெண்களை பெற்று நீங்கள் பாஸ் ஆவீங்க. ஸோ இந்த வருஷம் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால 10th +2 படிக்கிறவங்களுக்குலாம் இது யோகமான ஒரு நல்ல சூப்பரான சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் கல்வியில் ஆர்வம் இருக்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கல்விக்காக கூடுதல் நேரத்தை நீங்கள் ஒதுக்குறது நல்லதுங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால சந்தோஷம் புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. துள்ளும் மனதை நீங்கள் பெறுவதனால புத்துணர்வோட உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆனாலும் புதிய துறை சம்பந்தமான தேடல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. மற்ற துறையினரை பார்க்கும்போது அந்த துறைக்கு நாமளும் போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்கும். மேலும் புதிய துறை இதை விட இன்னும் பெஸ்ட்டாக எது இருக்குங்கிறத தேடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. அலுவலக பணிகளில் புதிதாக சில உயரதிகாரிகளுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு தெளிவான ஒரு நாளுங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாதிரி நல்ல மனத்தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். உங்க சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க வகையில் சில பேர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில விசேஷமான நபரை அறிமுகம் செய்து வைப்பாங்க. புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு சில சிந்தனைகளில் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான நாள். வியாபாரத்தில் இப்பொழுது நல்ல இன்கம் தரக்கூடிய வகையில் சில முக்கியமான முதலீடுகளை சில பிளான் சில நபர்கள் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதை கேட்கும்போது நீங்கள் எதிர்காலத்தில் பிரைட் ஆகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்ததாக நீங்கள் உணர்வீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் கவனத்தை திசை திருப்பக்கூடிய வகையில் சேரலாங்க. ஆனாலும் உங்களுக்கான முதலீடுகளை செய்யும் போது அதுக்குண்டான நம்பகத்தன்மையை நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்கிறது மறந்துடக்கூடாதுங்க. அவசரப்பட்டு முதலீடுகள் செய்ய வேண்டாம். நிதானத்தின் ஆழமான அறிவை நீங்கள் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு அதன் பிறகு முதலீடுகளை செய்யலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக பெறுங்க. காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அதீதமான இன்பத்தை நீங்கள் கண்டிப்பாக அமைய முடியும். இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா தடையில் இல்லாத எல்லைகளற்ற காதல் உணர்வை நீங்கள் இன்று தினம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க. அதை பற்றி தன்னால் கேள்விதான் பட்டிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் டீப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஆனாலும் அந்த நல்ல ஒரு நுட்பமான புரிதல் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் சந்தோஷமாக காதல் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க.
இந்த தினம் ஓய்வு நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. கடந்த காலத்தில் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்ட முடிக்க முடியாத சில படைப்புகளை இப்பொழுது உங்களால் முடிக்க முடியும். ஸோ ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை உங்களால் இன்னைக்கு செய்ய முடியும். நேரத்தை வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணி நீங்கள் அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்து மன நிறைவை நீங்கள் பெற முடியுங்க. திருமண வாழ்க்கையில் நல்ல பல விஷயங்கள் நிறையவே உங்களுக்கு இருந்தாலும் சின்ன சின்ன குறைகளும் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் ரெண்டுமே நீங்கள் சமமாக பாவித்து நீங்கள் சிறப்பாக இல்லற வாழ்க்கையை இந்த மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுக்கான நல்ல யோசனைகள் புதிதாக நிறைய உதயமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு அதன் மூலமாக சில சங்கடங்களை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். புதிய ஐடியாக்களை நீங்கள் பயன்படுத்துங்க. இல்லற வாழ்க்கையை இன்னும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. இன்றைய தினம் உங்கள் மனசில் வந்து தெய்வீக சிந்தனை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. தியானம், யோகா போன்றவற்றெல்லாம் செய்வீங்க. இன்றைய தினம் உறவினர்களெல்லாம் மதிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய வகையில் சில சிறப்பான செயல்பாடுகளை செய்து முடிப்பீங்க அல்லது பேச்சுவார்த்தைகள் நடத்துவீங்க. எனவே சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு கெத்து கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் யார்கிட்ட கைமாத்த பணம் கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் திரும்ப வந்துடும். அதனால நிதி நிலைமை மேம்படும். உங்களுடைய சேவிங்ஸ் உயரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களுக்கு அண்டை வீட்டார் முதல் கொண்டு எல்லாருமே ஆதரவு தருவாங்க. நல்ல வியாபாரம் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பண வரவில் திருப்தியாக அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒத்துழைப்பை நிறைந்த நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. நீல நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நம்பர் 7ஐ பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனைகள் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள். மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் அண்டை வீட்டார் மூலமாகவும் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள், உதவிகள் மற்றும் தெளிவு நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிதான வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் நீங்கள் நிறைய மேற்கொள்வீங்க. உங்களது துறையை எடுத்து மற்ற துறைகள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலக பணிகளில் புதிதாக நிறைய உயரதிகாரிகளுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். தேடல் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மனத்தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. கனிவோடு அன்போடு நடந்துக்குங்க. இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மனதளவில் புத்துணர்வோடு ஒரு துள்ளும் மனத்தை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உற்சாகமாக பணிபுரிவீங்க. ஸோ மனத்துள்ளலோடு இன்னைக்கு காரியங்களில் ஈடுபட்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளுங்க. ஆனால் உங்களுக்கு எதிரான போட்டிகளில் கொஞ்சம் விவேகமாக நடந்துக்கங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.